வணக்கம், வெல்கம் டு ஸ்பார்க் அகாடமி. தொடர்ந்து டெட் மேக்ஸுக்கான கொஷின் ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம், ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் மாதிரி. இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வடிவியல் சாப்டர். வடிவியல் சாப்டர்லேருந்து ஒரு 50 கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அதில் நிச்சயமாக 2 கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிச்சயம் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஒரு ரிவிஷன் மாதிரி இதை ஒரு ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், இந்த பிக்சரை பாருங்கள். இதில் உள்ள கோட்டு துண்டுகளின் எண்ணிக்கை கேட்குறாங்க. இப்போ நமக்கு கோட்டு துண்டு அப்படின்னா இவ்வளோதான். இங்கே ஏரோ மார்க்லாம் இருக்காது, ஒரு பாயிண்டில் ஆரம்பித்து ஒரு பாயிண்டில் முடிஞ்சிடும். அதை தான் நம்ம கோட்டு துண்டு அப்படின்னு சொல்கிறது. இந்த பிக்சரில் பார்த்தோன்னா A to B அது ஒரு கோட்டு துண்டு. அதே மாதிரி B to C அது ஒரு கோட்டு துண்டு. ஸோ 2 இருக்குது. பின் வருவனவற்றுள் எது கோட்டு துண்டினை குறிக்கும்? இப்போ இது எதுவுமே குறிக்காது, அப்படியே AB அப்படின்னு படிச்சுக்கலாம். இது கதிர், ரே AB. இது கோடு, கோடு AB, லைன். இதுதான் கோட்டு துண்டு, செக்மெண்ட். ஆப்ஷன் D இஸ் த ரைட் ஆன்சர். படத்தில் உள்ள கோணத்தை குறிக்க எது சரியான முறை அல்லன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த பிக்சரை நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா X, Y, Z இப்படி இருக்குது. X, Y, Z இப்படி இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்க்குறோம், ஆப்ஷன் A ஆங்கிள் ஒய்ன்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே தான் ஆங்கிள் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஆங்கிள் ஒய் அப்படின்னு சொல்லலாம். இது கரெக்டு. ஆப்ஷன் B பார்த்தோன்னா ஆங்கிள் Z, X, Y அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவில் இருக்கிற எழுத்து தான் ஆங்கிள், அதாவது கோணத்தை குறிக்கும் எழுத்து நடுவில் இருக்கிற எழுத்து. இங்கே நடுவில் எக்ஸ் இருக்குது. எக்ஸ் கிட்ட எந்த கோணமுமே இல்லை, இது தவறு. ஆப்ஷன் C பார்த்தோன்னா ஆங்கிள் Z, Y, X. இப்போ ஒயில் தான் கோணம் இருக்குது, இது சரி. ஆங்கிள் X, Y, Z, ஒயில் தான் கோணம் இருக்குது, இது சரி. படத்தில் உள்ள கோணத்தை குறிக்க எது சரியான முறை அல்லன்னு கேட்டாங்க. ஆப்ஷன் B தான் சரியான முறை அல்ல, இது எல்லாமே சரியான முறை தான். படத்தில் ஆங்கிள் AYZ ஈக்குவல் டு 45 டிகிரி. கதிரின் மீது அமைந்த புள்ளி A ஆனது Bக்கு நகர்கிறது எனில் கோண அளவு ஆங்கிள் BYZ என்னன்னு கேட்குறாங்க. A இங்கே இருக்குது, AYZ இதுதான் 45 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. இதில் A ஆனது Bக்கு நகர்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. இதான் A பாயிண்ட். அது நகர்றதால கோண அளவு மாறாது. இப்போது இது A பாயிண்ட்டு, இது என்ன செய்யுது? Bக்கு நகர்ந்து இங்கே வந்துடுது. இந்த புள்ளி நகர்றதால கோண அளவு மாறாது, கோணம் அப்படி தான் இருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க? கோண அளவு BYZ என்னன்னு கேட்குறாங்க. அதுவும் 45 டிகிரி தான். கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஒரு டேஷ். இப்போ இந்த முக்கோணத்தை பாருங்கள், 3 பக்கமும் இந்த மாதிரி லைன் போட்டிருக்காங்க. அப்போ 3 பக்கமும் சமம். அப்போது ஆப்ஷன் D சமபக்க முக்கோணம். ஒருவேளை இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம், இங்கேயும் இங்கேயும் கோடு கொடுத்துருந்தாங்க. அப்போ இது என்ன முக்கோணம்? இரு சமபக்க முக்கோணம். ஒருவேளை இப்படி கொடுத்துருப்பாங்க, இப்படி கொடுத்துருந்தாலும் இந்த 2 பக்கமும் சமம். அப்போது இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இவங்க கொடுத்துருக்கிறது சமபக்க முக்கோணம். ஒரு முக்கோணத்தின் அனைத்து கோணங்களும் செங்கோணத்தை விட குறைவு எனில் அது ஒரு டேஷ். விரிகோண முக்கோணம், இரு சமபக்க செங்கோண முக்கோணம், செங்கோண முக்கோணம், குறுங்கோண முக்கோணம்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கோணத்தின் அனைத்து கோணங்களுமே செங்கோணத்தை விட குறைவு. செங்கோணம் 90 டிகிரி, அதை விட குறைவுனா எல்லாமே என்னதான்? குறுங்கோணம் தான். ஸோ 60, 60, 60 எல்லாமே குறுங்கோணம். அப்போ அந்த முக்கோணமே என்ன முக்கோணம்? குறுங்கோண முக்கோணம். ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்கள் 5 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் எனில் 3வது பக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஒரு முக்கோணத்தின் 2 பக்கங்களை கூட்டும் பொழுது அது 3வது பக்கத்தை விட பெரியதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அந்த 3 பக்க அளவுகளும் சேர்ந்து ஒரு முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்றது ஒரு தேற்றம். இப்போது 5ஐயும் 9ஐயும் கூட்டினோம்னா நமக்கு 14 கிடைக்கிது. அப்போ 14 விட இங்கே எது சின்னதுன்னு பார்த்தோம்னா 5,
3 4 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் எது வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம 5ன்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 5ஐயும் 9ஐயும் கூட்டினோம், இன்னொரு பக்கத்தை 5ன்னு எடுத்துக்கிட்டோம். 5ஐ விட இது பெருசாக இருக்குது. இப்போது 5ஐயும் கூட்டுறோம், 10 வருது. அது இன்னொரு அளவான 9ஐ விட பெருசாக இருக்குது. மீண்டும் 9ஐயும் 5ஐயும் கூட்டுறோம், 14 வருது. அது இன்னொரு அளவான 5ஐ விட பெருசாக இருக்குது. அப்போது 5ஏ வந்து சரியான விடை தான். இப்போ 3 செக் பண்ணுவோம். அவங்க கொடுத்துருக்கிறது 5ம் 9ம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ 3 செக் பண்ணலாம். அதாவது 3 அளவு என்னென்ன? 5, 9, இந்த ஆப்ஷன் 3 எடுத்துக்கிட்டோம். இந்த 3 அளவும் வந்து முக்கோணமாக இருக்குமா? 5ஐயும் 9ஐயும் கூட்டுறோம், 14 > 3. 9ஐயும் 3ஐயும் கூட்டுறோம், 12 > 5. 3ஐயும் 5ஐயும் கூட்டுறோம், > 9 கிடையாது, <9. அப்போ கண்டிப்பாக 3 வந்து இன்னொரு பக்கமாக இருக்காது. அடுத்த ஆப்ஷன் 4 எடுத்துக்கிறோம். 4, 5, 9. 4 5ம் 9, > 9 இல்லை. சரி, 5 9ம் 14, > 4. 9 4ம் 13, > 5. இங்கே ஆனால் இது ரெண்டையும் கூட்டும்பொழுது இதுக்கு சமமாக வருது. அதனால் இதுவும் வந்து முக்கோணத்தை அமைக்க முடியாது. ரைட்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 5. ஒரு செங்கோண முக்கோணத்தின் கோணங்கள் எப்படி இருக்கும்? இதுதான் செங்கோண முக்கோணம். இது 90 டிகிரி. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அதில் செங்கோணம் 90 போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 90 டிகிரி தான். இந்த 90 டிகிரியை 2ஆக பிரித்தோம்னா இது 45 டிகிரி, இது 45 டிகிரி. அவங்க என்ன கேட்குறாங்க? ஒரு செங்கோண முக்கோணத்தின் 3 முக்கோணத்தின் கோணங்கள் என்னென்ன? குறுங்கோணம், குறுங்கோணம், செங்கோணம். சமபக்க முக்கோணமானது ஒரு டேஷ் ஆகும். சமபக்க முக்கோணம்னா 3 பக்கமும் சமமாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு 2-3 கேள்விக்கு முன்னாடி பார்த்தோம்ல, 3 பக்கமும் சமமாக இருக்குது. அப்போ 3 கோணமும் சமம். 60 டிகிரி, 60 டிகிரி, 60 டிகிரி. ஏன் 60 போடுறோம்? 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. 3 சம பக்கம் வேற, சம பக்கங்களை அடைக்கும் கோணங்களும் சமம், 3 கோணங்களும் சமம். அப்போ 60 60 வரும், 180 டிகிரி வரும். அப்போ சமபக்க முக்கோணமானது ஒரு குறுங்கோண முக்கோணம். கொடுக்கப்பட்ட படத்தில் கோணங்கள் 1 மற்றும் கோணம் 2 ஆகியவை குத்ததிர் கோணங்களா, அடுத்தடுத்த கோணங்களா, நேரிய கோண இணைகளா, மிகை நிரப்பு கோணங்களான்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த பிக்சரை பார்த்தோம்னா இதை மாதிரி ஒரு கோடு வந்திருக்குது. இதில் இதை மாதிரி ஒரு கோடு போகுது. இந்த இடத்துல கோணம் 1 இருக்குது, இந்த இடத்துல கோணம் 2 இருக்குது இந்த படத்தில். ஸோ கோணம் 1ம் 2ம் எப்படி இருக்குது? அடுத்தடுத்த கோணங்கள். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஒரு புள்ளியில் அமையும் அனைத்து கோணங்களின் கூடுதல். ஒரு புள்ளியில் அமையும் அனைத்து கோணங்களின் கூடுதல் வந்து என்னது? 360 டிகிரி. ஒரே கோட்டில் அமையும் கோணம் அப்படின்னா 180 டிகிரி. ஒரு புள்ளியில் அமையும் அனைத்து கோணங்களின் கூடுதல்னா 360 டிகிரி. ஆங்கிள் பிஓசியின் மதிப்பு. ஆங்கிள் பிஓசி, இந்த ஆங்கிள் கேட்குறாங்க. இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ போன கேள்வியில் என்ன? ஒரே நேர்கோட்டில் அமையும் கோணம் 180 டிகிரின்னு சொன்னா, இப்போ இது ஒரே நேர்கோட்டில் தான் இந்த 3 கோணங்கள் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் கூட்டிடலாம். 65 + 35 ஈக்குவல்ட்டு நமக்கு 60 30 90 100 வருது. ஒரு நேர்கோட்டில் அமையும் கோணங்கள் 180ன்னு சொன்னோம். இங்கே வந்து 100 டிகிரி இருக்குது, ஏற்கனவே 2 கோணம். அப்போ மீதி வந்து 80 டிகிரி. அப்போ இந்த கோணம் வந்து 80 டிகிரி. ஆப்ஷன் சி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கோடுகளை வெவ்வேறு புள்ளிகளில் வெட்டும் ஒரு கோடு டேஷ் ஆகும். 2 கோடு இருக்குது, இல்லை 3 கூட வச்சுக்கலாம். இந்த 3 கோடுகளையும் வெவ்வேறு புள்ளிகளில் வெட்டுது. இங்கே வந்து இந்த புள்ளியில் வெட்டுது, இங்கே இந்த புள்ளியில் வெட்டுது, இங்கே இந்த புள்ளியில் வெட்டுது. வெட்டும் ஒரு கோடு வந்து குறுக்கு வெட்டி, இன்டர்செக்ஷன் பாயிண்ட். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் 2:3:4 என்ற விகிதத்தில் இருந்தால் அந்த கோணங்கள் எந்த அளவு அப்படின்னு 4 ஆப்ஷன் கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு முக்கோணம் இருக்குது, இப்படி வச்சுக்கலாம். இப்படி இருக்குது ஒரு முக்கோணம்னு வச்சுப்போம். இது வந்து 2, அதாவது நம்ம விகிதத்தை வந்து 2:3:4ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது 2 மடங்கு, இது 3 மடங்கு, எக்ஸ் போட்டுக்கலாம். இது
4 மடங்கு அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், அந்த எக்ஸ் அப்படின்ற ஒரு பொதுவான அளவை எடுத்துப்போம். 2 பங்கு அப்படின்னா 2x, 3 பங்குக்கு 3x, 4 பங்குக்கு 4x. ஸோ இதை வந்து 2xன்னு வச்சுக்கிறோம், இதை 3xன்னு வச்சுக்கிறோம், இதை 4xன்னு வச்சுக்கிறோம். ஒரு முக்கோணத்தின் கோணங்களின் கூடுதல் வந்து எவ்வளோ, 180 டிகிரி வரணும். அப்போ நமக்கு வந்து 2 பங்கு 3 பங்கு 4 பங்குல கோணங்கள் இருக்குது. அப்போ 2x ப்ளஸ் 3x ப்ளஸ் 4x வந்து என்ன வரும், 4 3 7, 7 2 9, 9x வரும். 9x = 180. எக்ஸ் என்ன, 180/9. ஒரு 9 9, 2 9 18, 20. இப்போது எக்ஸோட வேல்யூ வந்து 20. இது வந்து என்னென்னா ஒரு பங்கு. அவங்க எத்தனை பங்காக பிரிச்சுருக்குறாங்க, ஃபஸ்ட்டு 2, 2னா 2 20 40 இஸ்ட்டு 3 3 20 60 இஸ்ட்டு 4 4 20 80. அப்போ 40 60 80 எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணம் 65 டிகிரி, மற்ற இரு கோணங்களின் வித்தியாசம் 45 டிகிரி எனில் அவ்விரு கோணங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு முக்கோணத்தின், இப்போ வந்து ஒரு முக்கோணம் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு கோணம் வந்து 65 டிகிரின்னு வச்சுப்போம். இது ஒரு கோணம், இது ஒரு கோணம். இதுலேருந்து இதை கழிக்கிறோம். கழிச்சோம்னா என்ன கிடைக்குது, 45 டிகிரி கிடைக்குது. மற்ற இரு கோணங்களின் வித்தியாசம் 45 டிகிரி. அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா 65 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கூட்டினா 180 டிகிரி வரணும் இல்லையா. ஒரு கோணத்துக்கும் இன்னொரு கோணத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 45 டிகிரி. இது எப்படி கொண்டு வரலாம், எக்ஸ் = 45 மைனஸ் ஒய் தாண்ட வந்தால் ப்ளஸ் ஒய். அப்போது எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம், 45 ப்ளஸ் ஒய்ன்னு போடலாம். 65 45 110, ஒய்யும் ஒய்யும் 2y, 2y = ப்ளஸ் 110, இங்கே வந்தால் மைனஸ் 110. 180ல் 110 போயிட்டா 70. 2y = 70. அப்போ y = 35. இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து 45ன்னு போட்டோமா, எக்ஸ் = 45 ப்ளஸ் ஒய்ன்னு போட்டோமா. எக்ஸும் ஒய்யும் தெரியாத ரெண்டு கோணங்கள், அந்த ரெண்டு கோணங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் 45. இதுலேருந்து தான் எக்ஸ் = 45 ப்ளஸ் ஒய்ன்னு போட்டோமா. அப்போ எக்ஸ் = 45 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 35 போடுறோம். இப்போ 70 80. அப்போ எக்ஸ் = 80. அப்போ என்ன கேட்குறாங்க, தெரியாத அந்த இரண்டு கோணங்கள் என்னன்னு கேட்குறாங்க. 80, 35. அது எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஒரு முக்கோணத்தில் ஒரு வெளிக்கோணம் 70 டிகிரி மற்றும் அதன் உள்ளெதிர்கோணங்கள் சமம் எனில் அந்த கோணத்தின் அளவானது எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணமானது அதன் உள்ளெதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போ இது 70னா உள்ளெதிர்கோணங்கள் ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரணும், 70 வரணும். அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, உள்ளெதிர்கோணங்களே சமம்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இது 35னா இதுவும் 35 தான் இருக்கும். அந்த கோணத்தின் அளவு ஆப்ஷன் சி 35. ஒரு முக்கோணத்தில் ஒரு வெளிக்கோணம் 115 டிகிரி மற்றும் ஒரு உள்ளெதிர்கோணம் 35 டிகிரி எனில் முக்கோணத்தின் மற்ற இரண்டு கோணங்கள் என்ன. ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணம் 115 டிகிரி. ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணம் அதன் உள்ளெதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம்ன்றது தேற்றம். நமக்கு உள்ளெதிர்கோணத்தில் ஒன்று இருக்குது, 35 டிகிரி அப்படின்னு ஒன்று இருக்குது, இது தெரியல. அதனால் இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன வரணும், 115 வரணும். அதான் இங்கே எழுதியிருக்கிறது. அப்போ அந்த தெரியாத கோணம் என்னென்னா 115 ப்ளஸ் 35, இங்கே வந்தால் மைனஸ் 35, 80. தெரியாத கோணம் என்ன கிடைக்குது, 80. எனில் முக்கோணத்தின் மற்ற இரண்டு கோணங்கள், இப்போ இந்த கோணம் 80ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த கோணத்தை கண்டுபிடிக்கணும். முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் 180. நம்மள்ட்ட 35 இருக்குது, இது வந்து 80 அப்படின்னு இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அப்போ இதை கண்டுபிடிக்கணும். 35 80 கூட்டினோம்னா 115 வருது. இப்போ 180லேருந்து 115 கழிச்சோம்னா 65 வருது. அப்போ இந்த கோணம் என்னது, 65 டிகிரி. மற்ற இரண்டு கோணங்கள் என்னும்போது எதை எழுதணும், 80, 65 எழுதணும். ஆப்ஷன் பி. ஒரு முக்கோணத்தின் கோண அளவுகள் 29 டிகிரி, 65 டிகிரி, 86 டிகிரி. இது மூணுமே வந்து குறுங்கோணம் தான். எனில் அம்முக்கோணம் டேஷ் முக்கோணம், குறுங்கோண முக்கோணம். ஒரு முக்கோணத்தின் கோண அளவுகள் 30, 30, 120 டிகிரி எனில் அம்முக்கோணம் டேஷ் முக்கோணம் அப்படின்னா
இருசம பக்க முக்கோணம்னு நம்ம சொல்லலாம். அசம பக்க முக்கோணம் கிடையாது. விரிகோண முக்கோணம்னு சொல்லலாம். ஏன்னா ஒன்று வந்து 120 டிகிரியாக வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல பக்க அளவுகள் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பக்க இருசம பக்கம்னு சூஸ் பண்ணலாம். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது கோணங்கள். அப்போ நம்ம எதை சூஸ் பண்ணோம்? விரிகோண முக்கோணத்தை தான் சூஸ் பண்ணணும். அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். இது வந்து 120, இது வந்து 30 வந்துடும். பின் வருவனவற்றுள் எவை முக்கோணத்தின் பக்கங்களாக அமையும்? இது வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணது தான். இப்போ வந்து ஏதாவது 2 அளவுகளை கூட்டும் பொழுது அது 3வது அளவை விட பெருசாக வரணும். இப்போ வந்து நம்ம 3, 6, 8 எடுத்து பார்க்கலாம். 3, 6, 8 இது ரெண்டையும் கூட்டுறோம் 9 > 8. இது ரெண்டையும் கூட்டம் 14 > 3. இது ரெண்டையும் கூட்டுறோம் 11 > 6. அப்போ இதை வைத்தே முக்கோணங்கள் அமைக்க முடியும். 7, 7, 15 எடுத்துப்போம். 7, 7, 14 <15 வந்து போச்சு. அப்போ இதை வச்சு முக்கோணம் அமைக்க முடியாது. 1, 2, 4 3 1, 2, 3 <4. அப்போ இதையும் வச்சு முக்கோணம் அமைக்க முடியாது. இங்கே வந்து 5, 9, 14 அது சமம் 14க்கு ஈக்குவலாக வரும். அப்போ இதையும் வச்சு முக்கோணம் அமைக்க முடியாது. 3, 6, 8ன்றது சரியான பதில். ஒரு நேர்கோணத்தின் அளவானது 180 டிகிரி. 128 டிகிரி அளவுடைய கோணம் விரிகோணம் என அழைக்கப்படும். செவ்வக வடிவ காகிதத்தின் மூலையில் அமையும் கோணம் செங்கோணம். செவ்வக வடிவ காகிதத்தின் மூலையில் அமைவது செங்கோணம். ஒரு நேர்கோணமானது, இதான் நேர்கோணம், இரு சம பகுதிகளாக பிரிக்கப்படும் பொழுது நமக்கு கிடைப்பது இருண்ட செங்கோணங்கள் கிடைக்குது. ஆப்ஷன் ஏ. 0 அளவுடைய கோணம் பூஜ்ஜிய கோணம். இரு வடிவத்த முக்கோணங்கள் எப்போதும் பொருத்தமான கோணங்களை பெற்றிருக்கும். 15 மீட்டர் உயரமுள்ள கொடி கம்பமானது காலை 10 மணிக்கு 3 மீட்டர் நீளமுள்ள நிழலை ஏற்படுத்துகிறது. அதே நேரத்தில் ஒரு கட்டடத்தின் நிழலின் நீளமானது 18.6 மீட்டர் எனில் கட்டடத்தின் உயரமானது டேஷ் ஆகும். இப்போ வந்து கொடி கம்பம் இருக்கு, ஃப்ளாகோட ஹைட் பார்த்தோம்னா 15, ஃப்ளாகோட ஷேடோ பார்த்தோம்னா 15 மீட்டர் 3 மீட்டர். பில்டிங்கோட ஹைட்டு தெரியல, பில்டிங்கோட ஷேடோ 18.6 மீட்டர். 15 மீட்டர் ஹைட் உள்ளது, 3 மீட்டரா நிழல் தெரியுது. அப்போ 5 மடங்கு சின்னதாக தெரியுது நிழல். அப்போது 5 மடங்கு சின்னதாக தான் பில்டிங்க்கும் நிழல் தெரியும். அப்போ பில்டிங்கோட ஹைட்டை கண்டுபிடிக்கணும்னா பில்டிங் ஷேடோவை 5ஆல் மல்டிபிள் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா 43 93 மீட்டர் வருது. பில்டிங்கோட ஹைட்டு 93 மீட்டர். இதில் பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது இதுக்கு. அதாவது ஃப்ளாக் height divided by flag shadow which is equal to building height divided by building shadow. Flag height 15, flag shadow 3 மீட்டர். பில்டிங் ஹைட் என்னன்னு தெரியாது, பில்டிங் ஷேடோ 18.6. இது சிம்பிளிஃபை பண்ணுறோம். 1 3 3 5 3 15. நமக்கு தேவை பில்டிங் ஹைட்டு தான். அது இந்த பக்கம் வச்சுக்கிறோம். 5 பெருக்கல் இங்கே டினாமினேட்டரில் இருக்க 18.6 இங்கே மல்டிப்ளிகேஷனாக வந்துடுது. அப்போ பில்டிங் ஹைட் என்ன கிடைக்குது நமக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 93 மீட்டர் கிடைக்குது. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். முக்கோணம் GUT ஆனது ஒரு இருசம பக்க செங்கோண முக்கோணம். அவங்களே படம் கொடுத்துட்டாங்க. 2 சம பக்கங்களிடையே அடைப்படும் கோணங்களும் சமம். அது ஒரு தேற்றம். இது செங்கோணம் என்றதால 90 டிகிரி இங்கேயே போயிடுது. அப்போ மீதி இருக்கிற 2 கோணமும் சம கோணங்கள் என்றதால 45 45 தான் பிரிஞ்சாகணும். ஸோ இது 45, இதுவும் 45. அவங்க என்ன கேட்குறாங்க? ஆங்கிள் TUG என்பது யூவோட ஆங்கிள் கேட்குறாங்க. அது 45 டிகிரி. ஆப்ஷன் சி. 12 சென்டிமீட்டர் மற்றும் 16 சென்டிமீட்டர் பக்க அளவுகளை கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம். ஸோ இது வந்து செங்கோண முக்கோணம். இந்த பகுதி கேட்குறாங்க. இது 12 சென்டிமீட்டர், இது 16 சென்டிமீட்டர். கர்ணம் என்னன்னு கேட்குறாங்க. பித்தகரஸ் தேற்றத்தை பயன்படுத்துகிறோம். ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களை எழுதிட்டோம். 12 ஸ்கொயர்டு 12 12 144, 16 ஸ்கொயர்டு 16 16 256 which is equal to 400. கர்ணம் ஸ்கொயர்ட் 400. இந்த 400 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா
20 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். 20 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். இப்போ ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடும். கர்ணத்தின் அளவு 20. ஆப்ஷன் பி. நீளம் 21 சென்டிமீட்டர் மற்றும் மூலைவிட்டம் 29 சென்டிமீட்டர் அளவுடைய ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து இந்த மாதிரி பிக்சர் பண்ணிக்கலாம். இந்த நீளம் வந்து 21, மூலைவிட்டம் 29. செவ்வகத்தின் பரப்பளவுக்கு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா எல்பி. இப்போ நம்மக்கிட்ட எல் இருக்குது, நமக்கு தேவை பி. அப்போது பி எப்படி கண்டுபிடிப்போனா, இங்கே வந்து பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்துவோம். 29 ஸ்கொயர்ட் கர்ணம் விச் இஸ் ஈக்குவல் டு 21 ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட்னு இதை வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு தேவை எக்ஸ் ஸ்கொயர்டு தான். அப்போ 29 ஸ்கொயர்டு மைனஸ் 21 ஸ்கொயர்ட் அப்படின்னு வச்சுக்கிறோம். இதை இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போது 29 ஸ்கொயர்டு அப்படின்றது 841 மைனஸ் 21 ஸ்கொயர்டு அப்படின்றது 441 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு. 841 441 போயிட்டா 400 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு. இந்த 400 வந்து 20 ஸ்கொயர்டாக எழுதலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 20. எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்லைனா பின்னு எடுத்துக்கலாம். இந்த அகலம் இது எவ்வளோ கிடைக்குது நமக்கு? 20ன்னு கிடைக்குது. செவ்வகத்தின் பரப்பளவு எல் இன்ட்டு பி. எல் வந்து 21 அவங்களே கொடுத்துட்டாங்க, பி வந்து 20ன்னு இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அப்போது 21 இன்ட்டு 20 என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 420 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களின் விகிதம் 5:12:13. அதன் சுற்றளவு 120 அலகுகள் எனில் அதன் பக்கங்களின் அளவு கேட்குறாங்க. முன்னாடி இதே மாதிரி விகிதத்தை வச்சு கோணங்கள் கொடுத்துருந்தாங்க. இப்போது அவங்க வந்து ஒரு செங்கோண முக்கோணம்னு சொல்லிட்டாங்க. இந்த செங்கோண முக்கோணத்தை சுற்றளவு கொடுத்துட்டாங்க, சுற்றி வராங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதை வந்து சுற்றி வராங்க. இப்படி சுற்றி வரும்போது சுற்றளவு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 120 கிடைக்குது. ஸோ பெரிமீட்டர் 120. பக்கங்களின் விகிதம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இது 5, இது 12, இது 13. 5, 12, 13ன்றது 5 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர் கிடையாது. 5 பங்கு, 12 பங்கு, 13 பங்கு, இல்லைனா 5 மடங்கு, 12 மடங்கு, 13 மடங்கு, அப்படி விகிதத்தில் இருக்குது. ஆனால் சுற்றி வந்தால் நமக்கு 120 கிடைக்குது. அப்போது 5 பங்கு 5 பங்கு, 12 பங்கு, 13 பங்கு, இது மூணையும் கூட்டினோம்னா என்ன வரணும்? 120 வரணும். ஏன்னா சுற்றி வரும்போதே நமக்கு 120 தானே கிடைக்குது. அப்போது 5, 12, 17, 17, 13, 30. 30 எக்ஸுன்றதை பங்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். 30 பங்கு 120. அப்போ ஒரு பங்கு எவ்வளோனா 120/30. அப்போ ஒரு பங்கு அப்படின்றது 4. ஒரு பங்குன்றது 4. அப்போ இது 5 பங்குனா என்ன? 5 20. இது 12 பங்குனா என்ன? 4 12 48. இது 13 பங்குனா 4 13 52. அப்போது பக்கங்களின் அளவு என்ன? 20 48 52. ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்குறாங்க. முக்கோணத்தின் வெளிக்கோணம் எந்த இரு கோணங்களின் கூடுதலுக்கு சமம்? ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணம் அதன் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். டைரக்ட் ஆன்சர். நாற்கரம் ஏபிசிடியில் இதான் பி. ஏபி ஈக்குவல் டு பிசி. இதுவும் இந்த பக்கமும் சமம். ஏடி ஈக்குவல் டு டிசி. இதுவும் சமம் எனில் கோணம் பிசிடி, இந்த கோணம் கேட்குறாங்க. ஒரு நாற்கரத்தின் உள் கோணங்களின் கூடுதல் வந்து 360 டிகிரி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த கோணத்தை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 105 டிகிரி வரும். ஒரு நாற்கரத்தின் உள் கோணங்களின் கூடுதல் வந்து 360 டிகிரி. இப்போ ஏ வந்து நமக்கு தெரியாது. அப்போது ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி ப்ளஸ் ஆங்கிள் டி, இது நாளையும் கூட்டினோன்னா 360 டிகிரி நமக்கு வரணும். இதில் வந்து ஆங்கிள் பி தெரியும் 108 ப்ளஸ் ஆங்கிள் டி தெரியும் 42 ப்ளஸ் இதுவும் தெரியாது இதுவும் தெரியாது. அப்போ ரெண்டுத்தையும் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்னு வச்சுக்கிறோம். எக்ஸையும் கூட்டினா 2x ஈக்குவல் டு 360. 108 42 150 ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 360. 2x ஈக்குவல் டு 360 மைனஸ் 150. 2x ஈக்குவல் டு 210. x ஈக்குவல் டு 210 டிவைடட் பை 2. x ஈக்குவல் டு 105. அப்போது இந்த ஆங்கிலும் 105, இந்த ஆங்கிலும் 105.
அப்போது கோணம் பிசிடி அப்படின்னா சி கோணத்தின் அளவு என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 105. சதுரம் ஏபிசிடியில் மூலைவிட்டங்கள் ஏசி மற்றும் பிடி ஆனது ஓவில் சந்திக்கின்றன. அதான் ஏசி பிடி வந்து ஓவில் சந்திக்கின்றன. சென்டர் பாயிண்ட் ஓ. இந்த ஓவை வந்து முனையாக கொண்ட சர்வசம முக்கோண ஜோடிகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு முக்கோணமும் சர்வசம முக்கோணம் தான். அப்படியே பேராக போட்டோம்னா நமக்கு வந்து மொத்தம் 6 பேர் கிடைக்கும், 6 ஜோடி கிடைக்கும். இப்போது ஏஓபி ஒன்று, அதோட பேர் வந்து பிஓசி போடலாம். திரும்ப ஏஓபியோட சிஓடி போடலாம். திரும்ப ஏஓபியோட டிஓஏ 3 பேர் ஆயிடுச்சா. திரும்ப பிஓசி கூட சிஓடி, பிஓசி கூட டிஓஏ போடலாம். திரும்ப சிஓடி கூட டிஓஏ, மொத்தம் 6 ஜோடி வந்து சர்வசம முக்கோணங்கள் வந்து நம்ம போடலாம். சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் சமம் எனில் அந்த சாய் சதுரம் ஒரு சதுரம். இதெல்லாம் டைரக்ட் ரிசல்ட்டு. பின் வருவனவற்றுள் எந்த கூற்று சரியானது? இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமம் அல்ல, அது தப்பு. இணைகரத்தின் எதிர்கோணங்கள் எப்போதும் சமம். இணைகரத்தின் அடுத்துள்ள கோணங்கள் நிரப்பிகள், இதுவும் தவறு. இணைகரத்தின் அடுத்துள்ள கோணங்கள் வந்து 180 டிகிரி வரும், மிகை நிரப்பிகள், இதுவும் தப்பு. ஆப்ஷன் 3 பார்த்தோன்னா இணைகரத்தின் மூலை விட்டங்கள் எப்போதும் சமமாக இருக்கும், கிடையாது. செவ்வகம் அல்லது சதுரமாக இருந்தால் மட்டும்தான் மூலை விட்டங்கள் சமமாக இருக்கும். இணைகரத்தின் ஒரு ஜோடி எதிர்ப்பக்கங்கள் எப்பொழுதும் சமம், இது மட்டும்தான் சரி. இணைகரத்தின் அடிப்படை பண்பே என்னன்னா அதனுடைய ஒரு ஜோடி எதிர்ப்பக்கங்கள் இணையாகவும் இருக்கும், சமமாகவும் இருக்கும். அதான் இணைகரத்தோட அடிப்படை பண்பு. அப்போது ஆப்ஷன் டி தான் வந்து சரியான கூற்று. முக்கோணத்தின் கோணங்கள் 3x - 40 டிகிரி, அடுத்தது x + 20 டிகிரி, அடுத்தது 2x - 10 டிகிரி எனில் எக்ஸின் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. முக்கோணத்தின் 3 கோணங்களையும் கூட்டுறோம். இதை மூணுத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது? 180 டிகிரி கிடைக்குது. முக்கோணத்தின் 3 கோணங்களையும் கூடுதல் 180 டிகிரி. இப்போது 3x, 4x, 6x, எக்ஸ் எல்லாம் கூட்டிட்டோம். -40 - 10 -50 + 20 = 180. -50 + 20 என்ன வரும்? -30 வரும். 6x = இந்த -30 இங்கே வந்தால் +30. அப்போ 180 30 210. அப்போ x = 210/6. 1 6 3 18, பாக்கி 30, 5 30. அப்போது x = 35 டிகிரி. ஆப்ஷன் பி. இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டே நாம் வந்து அல்ஜிப்ரா கணக்கு போடுற மாதிரி சூப்பராக போட்டுடலாம். ஆரம் 25 சென்டிமீட்டர், வட்டத்தின் மையத்திலிருந்து 15 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள நான், அதோட நீளம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஒரு வட்டம் வரைஞ்சிக்கலாம். வட்டமாக இல்லைனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வட்டத்தின் மையத்திலிருந்து 15 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு நான் இருக்குது. இதான் 15 சென்டிமீட்டர், இதான் அந்த நான். அவங்க கேட்குறது இந்த நானின் நீளம் தான் கேட்குறாங்க. ஆரம் வந்து என்ன சொல்லிட்டாங்க? 25. வட்டத்தின் மையத்திலிருந்து இந்த பருதியை தொடுவது தான் ஆரம், இது வந்து 25. அப்போது இதுவும் தெரியுது. இதை பார்த்தாலே நமக்கு ஒரு செங்கோண முக்கோணம் ஞாபகம் வரும். அப்போது கர்ணத்தின் வர்க்கம், இதுதான் கர்ண பகுதி, இது வந்து ஒரு பக்கம், இது அடுத்த பக்கம். இந்த பக்கத்தை கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த பக்கமும் சேமாக இருக்கும். ஏன்னா வட்டத்தின் மையத்திலிருந்து நாணிற்கு வரைபடம் கோடு வந்து நானே இரு சமக்கூறிடும். அதனால் இது என்ன அளவு கண்டுபிடிக்கிறோமோ இதுவும் சமமாக இருக்கும். அதனால் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இது தெரியலன்றதால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ரெண்டு ஸ்கொயர்டும் போட்டுட்டோம். இப்போ நமக்கு தேவை எக்ஸ் ஸ்கொயர்டு, தெரியாத பக்கம். ஸோ 25 25 625, 15 15 225. இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகிடும். 625ல் 225 போயிட்டா 400. 400 வந்து 20 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். அது என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போது x = 20. நம்ம எதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்? இந்த பகுதியை தான், அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இது 20னா இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறதும் 20. அப்போது 20 20 40. அப்போது அந்த நாணின் நீளம் என்ன? 40 சென்டிமீட்டர். வடிவியல் பகுதி தான் பார்க்குறோம், வட்டம் பார்க்குறோம். வட்டத்தில் நான் வருது, ஆரம் வருது, அதுலேயே ஒரு முக்கோணமும் வருது. முக்கோணத்தை பயன்படுத்தும் போது பித்தாகரஸ் தேற்றமும் வருது. படத்தில் வட்ட மையம் O மற்றும் ACB 40 டிகிரி. இது என்னது? 40 டிகிரி எனில் ஆங்கிள் AOB என்னன்னு கேட்குறாங்க. இது ஒரு தேற்றம். வட்ட மையத்தில் உண்டாக்கும் கோணமானது வட்ட பருதியில் உண்டாக்கும் கோணத்தை போல் 2 மடங்கு அப்படின்ட்டு ஒரு தேற்றம். இது 9th இருக்கிற தேற்றம் இது. அப்போது வட்ட மையத்தில்
இந்த கோணம் வந்து வட்ட பருதியில் இருக்கிற கோணம் மாதிரி 2 மடங்கு. அப்போ 40 2ஆக்குனா 80. இது வந்து 80 டிகிரி. ஒரு வட்டத்துண்டு வட்ட மையத்தில் உண்டாக்கும் கோணமானது வட்ட பருதியில் உண்டாக்கும் கோணத்தை போல 2 மடங்கு. அப்போ ஏஓபி என்ன அளவுனா 80 டிகிரி. படத்தில் ஓபி 17 சென்டிமீட்டர், பிக்யூ இதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக இதுலேருந்து இது வரைக்கும் 30 சென்டிமீட்டர், ஓஎஸ் இதுலேருந்து இது வரைக்கும் பிக்யூக்கு செங்குத்து. அது தெரியும் பொதுவாகவே நமக்கு. ஓஎஸ் வந்து பிக்யூக்கு செங்குத்துன்னு சொல்லிட்டாங்க. ஆர்எஸ்ஸின் மதிப்பு கேட்குறாங்க. ஆர்லேருந்து எஸ் இந்த பகுதியோட மதிப்பு கேட்குறாங்க. இந்த பகுதியோட மதிப்பு கேட்குறாங்க. இந்த படத்தை நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து வட்ட மையம் அப்படின்னு எடுத்துப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஓபி 17 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. வட்ட மையத்தை ஓன் வச்சுக்கிறோம். வட்ட மையத்திலிருந்து இப்படி ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு கார்டு இருக்குது, ஒரு நான். இந்த நான் வந்து பி கியூ. இந்த ஓபி இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 17. அதாவது இது என்னது, ரேடியஸ். ஸோ இந்த பகுதி வந்து 17, கூட நேராக வரல, இப்படி நேராக வச்சுப்போம், 17 சென்டிமீட்டர். பிக்யூ இது ஃபுல்லாகவே எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 30 சென்டிமீட்டர். இங்கே போடுறேன், ஓகேவா. இப்போது வட்ட மையத்திலிருந்து வரையப்படும் ஒரு கோடானது நாணை இரு சமக்கூறிடும் அப்படின்னு ஒரு தேற்றம் இருக்குது. அப்போ அந்த 30 வந்து இந்த பக்கம் 15ஆகவும் இந்த பக்கம் 15ஆகவும் பிரிஞ்சிடுது. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இது ஓவா, இது வந்து இந்த பிரிஞ்ச பகுதி ஆர், அந்த கோடு நேராக வந்து இந்த விளிம்பை டச் பண்ணுது இந்த பகுதி எஸ். அவங்க கேட்குறது ஓஎஸ் பிக்யூக்கு பர்பெண்டிகுலர் சொல்லிட்டாங்க. இந்த ஆர்எஸோட மதிப்பு கேட்குறாங்க, இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வட்ட மையத்திலிருந்தே வட்ட பருதி வரைக்கும் என்னதான், ரேடியஸ் தான், ஓகேவா. அதே மாதிரி இந்த வட்ட மையத்திலிருந்து இந்த நான் இதுவும் வட்ட பருதி தான், இதுவும் வந்து ரேடியஸ் தான். அது என்னது, 17, ஓகேவா. இப்போது இந்த டிஸ்டன்ஸ் 17ல் இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சால் இதை கழிச்சிட்டோம்னா இது கிடைக்கும். அப்படி கண்டுபிடிக்கிறது தான் ஈஸி. அப்போ இந்த டிஸ்டன்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா, இதை ஒரு செங்கோண முக்கோணமாக கன்சிடர் பண்ணி பித்தாகரஸ் தேரத்தை பயன்படுத்தி இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா இது ஃபுல்லாகவே ரேடியஸ் 17, அதில் இந்த டிஸ்டன்ஸை லெஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஆர்எஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த செங்கோண முக்கோணத்தில் கர்ணம் எதுனா 17. 17 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஒரு பக்கம் 15 ஸ்கொயர்டு. இந்த தெரியாத பக்கத்தை நம்ம ஓஆர்னே வச்சுப்போம். ஓஆர் ஸ்கொயர்ட் 17 ஸ்கொயர்டு 289, 15 ஸ்கொயர்டு 225. அது சமக்குறிக்கு இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் 225 வந்துடும். ஈக்குவல் டு ஓஆர் ஸ்கொயர். 289ல் 225 போயிடுச்சுன்னா 64 ஈக்குவல் டு ஓஆர் ஸ்கொயர். இந்த 64 எப்படி எழுதலாம், 8 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். அப்போ ஓஆர்ன்றது என்ன, 8. ஓஆர்ன்றது என்ன, இந்த பகுதி, இந்த பகுதியோட மதிப்பு என்ன, 8. இதுலேருந்து இது வரைக்கும் ரேடியஸ் அது எவ்வளோ, 17. 17ல் இந்த 8 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ, 9. இந்த 9 தான் ஆர்எஸ். இந்த பகுதி 9 சென்டிமீட்டர். அப்போ ஆர்எஸ்ஸின் மதிப்பு வந்து எவ்வளோ, 9 சென்டிமீட்டர். படத்தில் வட்ட மையம் ஓ மற்றும் விட்டம் ஏபி ஆகியன நான் சிடியை புள்ளி இயில் இரு சமக்கூறிடுகின்றன. இந்த நான் சிடி அப்படின்றது கார்டு, இது வந்து ஒரு நான். இந்த விட்டம் டயாமீட்டர் வந்து இன்ற புள்ளியில் இந்த நானை வந்து இரு சமக்கூறிடுது. இதில் சிஇ 8, இடி 8, இபி 4. இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம போன கணக்கில் எதை கண்டுபிடிச்சோமோ அதை கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா வட்டத்தின் ஆரம் கேட்குறாங்க. வட்டத்தின் ஆரம் கேட்குறாங்க. இப்போது இது வந்து பாயிண்ட்டு, இங்கே வந்து பாயிண்ட்டு, இது வந்து டயாமீட்டர், விட்டம், இது வந்து நான் சிடி, இது வந்து இ பாயிண்ட்டு, வெட்டுற பாயிண்ட்டு. இது வரைக்கும் 8 சென்டிமீட்டர், இது வரைக்கும் 8 சென்டிமீட்டர். இது வந்து பி, இந்த இலேருந்து பி வரைக்கும் இருக்கு இல்லையா, இந்த பகுதி, இது வந்து 4 சென்டிமீட்டர். இப்போ அவங்க கேட்குறது ரேடியஸ் தான் கேட்குறாங்க, ஓகேவா. இப்போ இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம். கர்ணம் என்னன்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி இந்த வட்டத்தின் சென்டர்லேருந்து இந்த பருதியை போய் டச் பண்ணது இல்லையா, அதுவும் ஃபுல்லாக என்னதான், நம்ம இதையே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டதால இதுவும் ஃபுல்லாக என்னதான், வட்டத்தின் ரேடியஸ் தான் இல்லையா. இதையும் வந்து நம்ம எக்ஸ் இல்லைன்னா ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒய்ன்னு எடுத்துக்கலாமா. இப்போது இங்கே வந்து 4 இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் ஒய் என்னும், இதை வந்து 4ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இந்த எக்ஸை எப்படி எழுதலாம், ஒய் + 4 அப்படின்னு எழுதலாம்.
அப்போது இந்த எக்ஸை எடுத்துட்டு இந்த இடத்துல என்ன போடுறோம், ஒய் ப்ளஸ் ஃபோர்னு போடுறோம். ஏன்னா இங்கேருந்து இங்கே வரைஞ்சாலும் ரேடியஸ் தான், இங்கேருந்து இங்கே வரைஞ்சாலும் ரேடியஸ் தான், ரெண்டு அளவும் சமம் தான். இதில் கொஞ்சம் 4 சென்டிமீட்டர்ன்றது நமக்கு தெரியும், இது தெரியாது. அப்போ இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் கூட்டினாலே இதுதான் இல்லையா? அதனால் இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே ஒய் ப்ளஸ் ஃபோர்னு போட்டுக்கிறோம். இப்போ இது ஒய் ப்ளஸ் ஃபோர், இது ஒய், இது 8. இப்போ 3 அளவு இருக்குது. இதை வச்சு பித்தாகரஸ் தேரத்தை இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணி ரேடியஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இங்கே கர்ணம் என்ன, ஒய் ப்ளஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர்டு. மற்ற இரு பக்கங்கள் என்ன, ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 8 ஸ்கொயர்ட். ஒய் ப்ளஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட். அதுக்கு ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2ab ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 8 64. இங்கே ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 16 ப்ளஸ் 8y மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் 64 ஈக்குவல் டு 0ன்னு வச்சுப்போம். ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட் கேன்சல் ஆகிடும். 8y மைனஸ் 64ல் ப்ளஸ் 16 போயிடுச்சுன்னா மைனஸ் 48. ஓ 8y ஈக்குவல் டு 48, y ஈக்குவல் டு 48/8 ஈக்குவல் டு 6. அப்போ y வேல்யூ 6ன்னு நமக்கு கிடச்சிச்சு. நம்ம எதை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம், சென்டர்லேருந்து இது வரைக்கும் இருக்கிறத ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். அது வந்து நமக்கு 6ன்னு கிடச்சிருக்கு. இது வந்து 4. அப்போ 6 + 4 10. இங்கே ஒய் ப்ளஸ் ஃபோர்னு எடுத்துக்கிட்டோமா, ஒய்க்கு பதிலாக 6, 6 + 4 10. அப்போது வட்டத்தின் ஆரம் என்ன, ஆப்ஷன் டி 10 சென்டிமீட்டர். வட்ட நாற்கரத்தின் ஒரு கோண அளவு 75 டிகிரி எனில் எதிர்கோணத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போது ஒரு வட்ட நாற்கரம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை வந்து எப்போவுமே 180 இருக்கும். இது வந்து ஒரு தேற்றம். ஒரு வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்களின் கூடுதல் 180. அப்போது அவங்க கேட்குறது எதிர்கோணம் தான் கேட்குறாங்க. அப்போது ஒரு கோணம் கொடுத்துட்டாங்க, அதில் 180லேருந்து அந்த கோணத்தை லிஸ்ட் பண்ணோம்னா நம்ம கிடைக்கிறது எதிர்கோணம் 105 டிகிரி. ஆப்ஷன் பி. ஏடியை விட்டமாக கொண்ட ஒரு வட்டத்தின் நான் ஏபி. இங்கு ஏடி 30 சென்டிமீட்டர் மற்றும் ஏபி 24 சென்டிமீட்டர் எனில் வட்ட மையத்திலிருந்து ஏபி அமைந்துள்ள தூரம். இப்போது ஒரு வட்டம் இருக்குது, இதில் வந்து ஏடியை வந்து விட்டமாக வச்சுருக்குறாங்க. ஸோ ஏடி கொண்ட ஒரு வட்டத்தின் ஒரு நான் ஏபி. இப்போ ஏபினா ஏலேருந்து தான் வரணும். ஸோ இது வந்து ஒரு நான், இது பி, ஏபி. இங்கு ஏடி வந்து 30 சென்டிமீட்டர். அப்போது மையப்புள்ளிக்கு இந்த பக்கம் 15, மையப்புள்ளிக்கு இந்த பக்கம் 15 மற்றும் ஏபி வந்து 24 சென்டிமீட்டர் எனில் வட்ட மையத்திலிருந்து ஏபி அமைந்துள்ள தூரம் இதான் கேட்குறாங்க. இப்போது வட்டத்தின் மையத்திலிருந்து ஒரு நாணிற்கு வரையப்படும் செங்குத்துக்கோடு அந்த நாணை இரு சமக்கூறிடும் அப்படின்றது ஒரு தேற்றம். வட்டத்தின் மையத்திலிருந்து இந்த நாணிற்கு ஒரு செங்குத்துக்கோடு வரைகிறதால இந்த ஏலேருந்து பி வரைக்கும் இருக்கிற 24 சென்டிமீட்டர் என்ற நான் வந்து 12 இரு சமபாகமாக என்ன செய்து பிரியுது. பிரிஞ்ச பிறகு இப்போ இந்த 3 பக்களவும் சேர்ந்து ஒரு செங்கோண முக்கோணமாக மாறிடுது நமக்கு. இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம். இது 15, இது 12. இதுதான் கேட்குறாங்க. வட்ட மையத்திலிருந்து ஏபி எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு. அப்போ இது செங்கோணத்தை தாங்கிய பக்கம். கர்ணம் வந்து 15. 15 ஸ்கொயர்னா 225 விச் இஸ் ஈக்குவல் டு கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல். அப்போ 12 ஸ்கொயர்னா 144 ப்ளஸ் தெரியாத பக்கத்தை எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வச்சுப்போம். நமக்கு தேவை எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போது 225 மைனஸ் 144. அப்போ என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா 81 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு. 81 எப்படி எழுதலாம், 9 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 9. அப்போ வட்ட மையத்திலிருந்து நான் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பார்த்தோம்னா 9 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 9. 6 மீட்டர் மற்றும் 11 மீட்டர் உயரமுள்ள இரு கம்பங்கள் சமதள தரையில் செங்குத்தாக உள்ளன. அவற்றின் அடிகளுக்கு இடையே உள்ள தொலைவு 12 மீட்டர். இந்த கம்பம் 6 மீட்டர்,
இந்த கம்பம் 11 மீட்டர், இதுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் 12 மீட்டர். அப்போது உச்சிகளுக்கு இடையில இருக்க இந்த டிஸ்டன்ஸை கேட்குறாங்க. இது 12 மீட்டர்னா சரியாக இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறதும் 12 மீட்டர் தான். இதுலேருந்து இது வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் 6 மீட்டர், இது ஃபுல்லாக 11 மீட்டர். இந்த 11லேருந்து இது வரைக்கும் இருக்கிற இந்த 6 மீட்டரை லெஸ் பண்ணிட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டர். இப்போ இது 12, இது 5, அவங்களுக்கு தேவை இதுதான். அப்போது இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம். இது வந்து கர்ண பகுதி. இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இதை ஸ்கொயர் பண்ணுறோம், இதை ஸ்கொயர் பண்ணுறோம். 144 + 25 169 எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 169 13 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 13. அப்போது இரண்டு கம்பங்களின் உச்சிக்கு இடையே உள்ள தொலைவு 13 மீட்டர். வட்டத்தின் தொடுகோடும் அதன் ஆரமும் செங்குத்தாக அமையும் இடம். இப்படி ஒரு வட்டம் இருக்குது அப்படின்னா, இப்படி ஒரு தொடுகோடு போகுது அப்படின்னா, இது வந்து மையப்புள்ளியிலேருந்து வர்றது ஆரம். இதுலேருந்தும் செங்குத்தாக அமையும் இந்த இடத்துக்கு என்ன பேர்? தொடுப்புள்ளி. வட்டத்தின் வெளிப்புற புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு எத்தனை தொடுகோடுகள் வரையலாம்? இப்போ இங்கே ஒரு புள்ளி இருக்குது வெளியில், இங்கேருந்து வட்டத்துக்கு இப்படி ஒரு தொடுகோடு வரையலாம், அப்புறம் இப்படி ஒரு தொடுகோடு வரையலாம். அப்போ எத்தனை வரையலாம்? 2. கொடுக்கப்பட்ட படத்தில் ஆங்கிள் பிஏசி 90 டிகிரி, இது வந்து செங்கோண முக்கோணம் 90 டிகிரி மற்றும் ஏடி ஈஸ்ட் பிசி ரெண்டும் விகிதத்தில் இருக்குது எனில் கீழ்கண்ட இதில் 4 ஆப்ஷனில் எது சரின்னு கேட்குறாங்க. இது வந்து செங்கோண முக்கோணம் குத்துக்கோட்டு தேற்றம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு செங்கோண முக்கோணத்தில் செங்கோண பக்கத்திலிருந்து கர்ணத்திற்கு வரையப்படும் அந்த குத்துக்கோடு வந்து அந்த செங்கோண முக்கோணத்தை 2 ஒத்த கோணங்கள் உள்ள முக்கோணங்களாக, ஒத்த முக்கோணங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மாதிரி பிரிக்குது. செங்கோணத்திலேருந்து கர்ணத்திற்கு வரையப்படும் குத்துக்கோடு 2 ஒத்த முக்கோணங்களாக பிரிக்குது. அதனால் முக்கோணம் ஏடிபி, முக்கோணம் ஏடிசி இது ரெண்டும் ஒத்த முக்கோணங்களாக இருக்குது ஃபஸ்ட். அடுத்தது அந்த செங்கோணத்திலிருந்து கர்ணத்திற்கு வரையப்படும் குத்துக்கோட்டின் வர்க்கம் அந்த கர்ணத்தை 2ஆக பிரிச்சதில்ல, அந்த 2ஓட பெருக்கு தொகைக்கு சமம். இதுதான் வந்து செங்கோண முக்கோண குத்துக்கோட்டு தேற்றம். இது எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். செங்கோண பக்கத்திலிருந்து கர்ணத்திற்கு வரையப்படும் குத்துக்கோட்டின் வர்க்கம் கர்ண பக்கத்தை பிரிச்சதில்ல, அந்த 2 பக்கங்களின் பெருக்கு தொகைக்கு சமம். எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். ஏடி ஸ்கொயர்டுன்னு இருக்குது, அது ஒரு 2ல் இருக்குது. பிடி டிசி இல்லைனா பிடிசிடி, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இது கணக்கு இல்லை, இது டைரக்ட் ரிசல்ட்டு. ஓவை மையமாக உடைய வட்டத்திற்கு வெளியே உள்ள புள்ளி பியிலிருந்து வரையப்பட்ட தொடுகோடுகள் பிஏ மற்றும் பிபி ஆகும். ஆங்கிள் ஏபிபி வந்து 70 டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஏஓபி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இதுக்கு வந்து ஒரு படம் வரைஞ்சி பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். வட்டம் இருக்குது, அதுக்கு மையம் வந்து ஓ. ஓவை மையமாக உடைய வட்டத்திற்கு வெளியே உள்ள புள்ளி பி. பியிலிருந்து வரையப்பட்ட தொடுகோடுகள், இங்கேருந்து ஒரு தொடுகோடு வரைகிறோம், இங்கேருந்து ஒரு தொடுகோடு வரைகிறோம். டிராயிங் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். வரைகிறோம். இந்த புள்ளி ஏ, இந்த புள்ளி பி, இந்த தொடு புள்ளியும் ஆரம் தான். வட்ட மையத்துலேருந்து இது செங்குத்தாக இருக்குது, இதுவும் செங்குத்தாக இருக்குது. ஸோ பிஏ பிபி இது வந்து ஓ. இப்போது ஓஏபிபி அப்படின்றது ஒரு நாற்கரமாக நமக்கு வந்து கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் தொடுகோடுகளுக்கு இடைப்பட்ட கோணமும் இது வந்து 70 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா, தொடுகோடுகளுக்கு இடைப்பட்ட கோணமும் தொடுகோடு தொட்டு செல்லும் ஆரங்களுக்கு இடைப்பட்ட கோணமும் மிகை நிரப்பு கோணங்கள். அதாவது இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்டினா 180 டிகிரி வரணும். மிகை நிரப்பு கோணங்கள் ஒன்றுக்கு ஒன்று. இப்போ இதுவும் 90, இதுவும் மிகை நிரப்பு கோணங்களாக இருக்கணும். அவங்க கேட்குறது என்ன? ஏஓபி தான் கேட்குறாங்க, ஏஓபி. அப்போ இந்த கோணமும் மிகை நிரப்பு. இது 70னா இது என்ன இருக்கும்? 110 டிகிரி இருக்கும். அப்போ ஆன்சர் பி. இதில் எதுவும் ஒர்க் அவுட் பண்ணுறதுலாம் இல்லை, தியரத்தை வச்சு படத்தை வரைஞ்சி போடுறது தான். படத்தில் ஓவை மையமாக உடைய வட்டத்தின் தொடுகோடுகள் சிபி மற்றும் சிக்யூ. ஏஆர்பி ஆனது வட்டத்தின் மீது உள்ள ஆர் புள்ளி வழியாக செல்லும் மற்றொரு தொடுகோடு. சிபி இதுலேருந்து இது வரைக்கும் 11 சென்டிமீட்டர், பிசி இதுலேருந்து இது வரைக்கும் 7 சென்டிமீட்டர். பிஆர் இந்த நீளத்தை கேட்குறாங்க. ஒரு தேரம் உண்டு, தேற்றம். அதாவது வட்டத்தின் வெளியேயுள்ள ஒரு புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு வரையப்படும் 2 தொடுகோடுகளின் நீளமும் சமம்.
அப்போது இதுலேருந்து இது வரைக்கும் 11 சென்டிமீட்டர்னா இதுலேருந்து இது வரைக்கும் 11 சென்டிமீட்டர். அந்த 11ல் 7 கழிச்சிட்டோம்னா இந்த பிக்யூ வந்து 4 சென்டிமீட்டர். அதே மாதிரி இது வரைக்கும் 7 சென்டிமீட்டர், 11ல் 7 கழிச்சிட்டோம்னா இந்த பிஏ 4 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ இதெல்லாம் நம்ம விட்டுறலாம். இந்த இடம் நமக்கு புரிஞ்சிருக்கும், இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 தொடுகோடுகளின் நீளங்களும் சமம்னு சொல்லிட்டாங்க. அதனால் நமக்கு வந்து 11, இதுவும் 11 தான், இதுவும் 11 தான். இது வரைக்கும் 7ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனால் இதுவும் 7 தான். அப்போ 11ல் 7 போயிட்டா இது 4, அதனால் இதுவும் 4 தான். இப்போ அடுத்தது இந்த பகுதியெல்லாம் விட்டுருங்க, இது தேவையில்லை. இப்போ புள்ளி ஏலேருந்து இந்த பி என்ற புள்ளிக்கும் ஆர் என்ற புள்ளிக்கும் 2 தொடுகோடு வரைஞ்சிருக்காங்க. அப்போ ஏபி 4னா ஏஆர் என்ன 4. அதே மாதிரி இந்த பி என்ற புள்ளியிலிருந்து இந்த ஆர் புள்ளிக்கு ஒரு தொடுகோடும் கியூ புள்ளிக்கு ஒரு தொடுகோடும் வரைஞ்சிருக்காங்க. கியூபி 4னா பிஆரும் என்னதான் 4 தான். ஏன்னா வெளியே உள்ள ஒரு புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு வரையப்படும் தொடுகோடுகளின் நீளங்கள் சமம். இங்கே எதுவுமே நம்ம வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணல, தேற்றத்தை பயன்படுத்தி தான் பிஆரோட நீளம் வந்து 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆப்ஷன் டி. அதை அப்படியே இங்கே சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போது இந்த மாதிரி இருக்குது. இந்த இடம் ஆர், இது பி, இது ஏ. இந்த புள்ளியிலிருந்து பின்னு ஒரு தொடுகோடு வரைகிறாங்க, ஆர்னு ஒரு தொடு. அதே மாதிரி பி என்ற புள்ளியிலிருந்து ஆர்னு ஒரு தொடுகோடு, கியூன்னு ஒரு தொடுகோடு. அப்போ 2 நீளமும் சமம். இது வந்து 4னா இதுவும் 4 தான். அப்போ பிஆர் வேல்யூ 4 சென்டிமீட்டர். முக்கோணம் ஏபிசியில் டிஇ பர்பெண்டிகுலர் பிசி. AB ஈக்குவல் டு 3.6 சென்டிமீட்டர், ஏசி ஈக்குவல் டு 2.4 சென்டிமீட்டர் மற்றும் ஏடி ஈக்குவல் டு 2.1 சென்டிமீட்டர் எனில் பக்கம் ஏஇயின் நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஒரு முக்கோணம் தேவை. இது வந்து அடிப்படை விகித சம தேற்றத்தை பயன்படுத்தி இந்த கணக்கு வந்து கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கத்திற்கு இணையாக வரையப்படும் கோடு அந்த முக்கோணத்தின் மற்ற இரு பக்கங்களை விகித சமமாக பிரிக்கும் அப்படின்ற அடிப்படை விகித சமம் தாலேஸ் தேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிவன் ட்ரையாங்கல் வந்து ஏ பி சி, இதுக்கு இணையாக வரையப்பட்ட கோடு டிஇ. அவங்க சொன்ன கண்டிஷன் பாருங்கள், டிஇ பர்பெண்டிகுலர் பிசி ரெண்டும் இணையாக இருக்குது. ஏபி என்ன அளவு கொடுத்துருக்குறாங்கன்னா 36 கிடையாது, 3.6. ஏபின்றது இதுலேருந்து இது வரைக்கும் 3.6, ஏசின்றது இதுலேருந்து இது வரைக்கும் 2.4, ஏடின்றது இதுலேருந்து இது வரைக்கும் 2.1. அவங்க கேட்குறது ஏஇ கேட்குறாங்க. அடிப்படை விகித சம தேற்றத்தின்படி நம்மக்கிட்ட இருக்கிற ஃபார்முலா ஏபி பை ஏடி ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ. நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஏபி வந்து 3.6, ஏடி வந்து 2.1 ஈக்குவல் டு ஏசி 2.4, ஏஇ நம்மக்கிட்ட இல்லை, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். எப்படின்னா ஏஇ இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம், டினாமினேட்டரில் இருக்கிற ஏஇ நியூமரேட்டரை கொண்டு வந்துடுவோம். இங்கே வந்து நம்மள்கிட்ட 2.4 இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற இந்த பின்னமானது இங்கே வந்து தலைகீழாக மாறிடும், 2.1 பை 3.6 மாறிடும். இப்போது இதை டெசிமலோட இங்கே ஒரு டெசிமல் இங்கே ஒரு டெசிமல் ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். அப்படியே கூட கேன்சல் பண்ணலாம். 2 12 24, 3 12 36. இப்போது இது ரெண்டுமே ஹோல் நம்பர், முழு எண்ணாக மாறிடுச்சு. ஆனால் இங்கே ஒரு டெசிமல் இருக்குது, அதனால் 1 3 3, 0.73 21, 2 14, ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ இங்கே வரும் 1.4. ஏஇ ஈக்குவல் டு 1.4. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இது மாதிரி அளவியல் என்ற ஒரு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்லேருந்து நாளைக்கு ஒரு 50 கொஷின்ஸ் பார்க்கலாம். தொடர்ந்து மேத்தமெட்டிக்ஸ் வீடியோஸும் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம பயன்படுத்துகிற தேற்றங்கள், ஃபார்முலாஸை நிறைய கேட்குறதுக்கு, டைரெக்டாக கேட்குறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. தேங்க்யூ.